புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இது செய்தி அலசல். நான் உங்கள் ரமேஷ் பாபு. பாஜக மீது பலதரப்பட்ட மக்களுக்கு பல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா அண்ணாமலை மீது மாறுபட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் கூட, பல நிர்வாகிகள் கூட அண்ணாமலை ஒரு சிறந்த தலைவருங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அரசியல்வாதியாக, தமிழக பாஜகனுடைய மாநில தலைவராக கடந்த சில ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவுல பல எழுச்சிமிகு ஆர்ப்பாட்டங்களோ, எழுச்சிமிகு நடைபயணமோ, தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற அண்ணாமலை இன்று அவர் சைலண்டா இருக்கிறதுக்கு என்ன காரணம், என்ன அழுத்தம்? அது எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை ஆஃப் பண்ணிட்டாரா? ஏன் அதிமுக பாஜக கூட்டணி உருவாவதற்கு எடப்பாடி பழனிசாமி சைலண்டாக எடுத்த இந்த வயலண்டான ஒரு முடிவா அப்படின்றது பாஜக தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு குமுறலாக இருக்கிறது. இதுல என்ன ஒரு பேசுபொருள் அப்படின்னா, இதுவரைக்கும் அண்ணாமலை போன்ற ஒரு சிறந்த அரசியல்வாதியை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சமூக வலைதளத்துல பல்வேறு தரப்பட்ட வயதினர் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறதும், ஒரு அதிருப்திகரமான ஒரு மனநிலை இருக்கிறதும் நம்மளால பார்க்க முடிகிறது. அண்ணாமலை இப்படி ஒரு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் அரசியல் பயணத்துல பல்வேறு அனுபவங்கள் பெற்ற பிறகு வரக்கூடிய அந்த பேச்சாற்றல், அந்த புள்ளி விவரம், தெளிவான அரசியல் பார்வை, எந்த கேள்விக்கும் அசராமல் பதில் சொல்லக்கூடிய அந்த மனப்பாங்கு அண்ணாமலைக்கு இது எப்படி வந்தது? இது எங்கேயாவது அவர் பயிற்சி எடுத்தாரா? ஏன்னா நீங்க கடந்த தமிழக அரசியல் வரலாற்றை நீங்க புரட்டி பார்த்தீங்க அப்படின்னா, எம்ஜிஆர் முதற்கொண்டு, அண்ணா முதற்கொண்டு, கலைஞர் முதற்கொண்டு, ஜெயலலிதா முதற்கொண்டு, அதன் பிறகு தொடர்ந்து வந்த பல அரசியல் தலைவர்களை முதற்கொண்டு நீங்க உற்று கவனித்தீங்க அப்படின்னா, அவர்கள் எல்லாம் பல்வேறு அரசியல் முன்னெடுப்புகள், பல கட்சியில அரசியல்வாதியாக தொடர்ந்திருப்பார்கள், பல நிர்வாகிகளாக தொடர்ந்திருப்பார்கள். அதன் பின்னணியில அவர்களுக்கு பல்வேறு அனுபவங்கள் வர்றது இயல்பான ஒரு விஷயம். அது அவர்களுக்கு மிகப்பெரிய தேவையான ஒன்றாக கூட அவர்களுக்கு இருந்திருக்கும். ஆனா அண்ணாமலை இதற்கு முன்பாக எந்த கட்சியிலும் கிடையாது, எந்த ஒரு அரசியல் அனுபவமும் கிடையாது, எந்த ஒரு அரசியல் பின்புலமும் கிடையாத ஒரு அண்ணாமலை இப்படி ஒரு எழுச்சி மிகு தொண்டர்களை கட்டி இழுக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு ஆற்றல் எப்படி அண்ணாமலைக்கு வந்தது? செய்தியாளர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு புட்டு புட்டு வைக்கக்கூடிய அந்த பதில், அடித்து பேசக்கூடிய அந்த தில்லு, எந்த விவரம் கேட்டாலும் அதற்கு ஸ்பான்டினைஸா உடனுக்குடன் பதில் சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் எப்படி அண்ணாமலைக்கு வந்தது? இப்படிப்பட்ட ஒரு அண்ணாமலையை பாஜக சைலண்டாக விட்டிருக்கிறதுங்கிறது அது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக தான் நான் பார்க்கிறேன். என்னுடைய அனுபவமா கூட இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவரை, இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியை நான் பார்த்ததில்லை அப்படிங்கிறதான். ஏன்னா கலைஞர் அவருடைய அரசியல் பயணங்கிறது மிகப்பெரிய அளப்பரியான ஒரு விஷயம். பேசுறதுல இருந்து அவருடைய அரசியல் நுணுக்கங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவா ஆழமா இருக்கும். அதே போல ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் பயணம், அவருடைய ஸ்பீச் எல்லாம் மிகப்பெரிய வீச்சா இருக்கும். இப்படிப்பட்ட வருகிற அரசியல்வாதிகள் மத்தியில ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு அண்ணாமலை யாருக்கும் மக்களுக்கு தெரியாத ஒரு சூழல் இருந்தது. பாஜகனுடைய மாநில தலைவராக வந்த பிறகுதான் அண்ணாமலைனா இவர் தான் அப்படின்னு அறியப்பட்ட ஒரு நபர். மிகப்பெரிய அளவு வளர்ச்சி பெற்ற அண்ணாமலை இப்படிப்பட்ட அரசியல்வாதியாக, தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் மாநில தலைவராக வந்த அண்ணாமலைக்கு இன்னைக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழல் அப்படின்னு பாஜக இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில ஒரு அதிருப்தி, மனக்குமுறல் தான் நம்மளால பார்க்க முடிகிறது. இன்னைக்கு பாஜகனுடைய மாநில தலைவராக நயினா நாகேந்திரன் நியமிக்கப்பட்டு 1 மாத காலத்திற்கு மேல ஆகுது. பல்வேறு நிகழ்ச்சிகள், மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம், நிர்வாகிகளை சந்திக்கிறது, பாஜகனுடைய தொண்டர்களுடைய திருமண நிகழ்ச்சிகளை கலந்துகிறது, நிர்வாகிகளுடைய திருமண நிகழ்ச்சிகளை கலந்துகிறது, பல்வேறு கூட்டங்கள் கலந்துகிறது, ஆலோசனை கூட்டங்களை கலந்துகிறது. இப்படி பல்வேறு நிகழ்ச்சியில நயினா நாகேந்திரன் கலந்துகிற அந்த ஒரு சூழல்ல அங்க பாஜகனுடைய தொண்டர்கள் பெரிய அளவுல வர்றதில்லை, பெரிய அளவுல விருப்பம் காட்டுறதில்ல. அண்ணாமலைக்கு இருந்த அந்த மாசு, அண்ணாமலை ஒரு இடத்துக்கு வந்தா அங்க 1000-2000 பேர் கூடக்கூடிய ஒரு தொண்டர்கள் இருந்த இடத்துல இன்னைக்கு நயினா நாகேந்திரன் போகக்கூடிய இடத்துல தொண்டர்கள் பெரிய அளவுல விருப்பமோட வர்றதில்லை. விருப்பம் இருந்தாலும் கூட அங்க போவதற்கு மனசு இல்லைங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கசப்புத்தன்மையோட ஒரு அதிருப்தி மனநிலையில் தான் இன்னைக்கு பாஜகனுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க. அதாவது நேரடியாக பாஜக பின்புலத்தில் இருக்கிறவர்கள், பாஜக பல ஆண்டுகளாக தொடர்றவர்கள் ஓகே. ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு, பாஜகவுடைய மாநில தலைவராக அண்ணாமலை வந்த பிறகு அவரை பின்தொடர்ந்த இளைஞர்கள்
பல லட்சம் பேர் இருக்கிறாங்க. அவர்களுடைய மனக்குமுறல் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பேசுபொருளாக, ஒரு அதிருப்திகரந்த ஒரு சூழலாகத்தான் பார்க்க முடிகிறது. பாஜகவுடைய மாநில தலைவராக அண்ணாமலை இருந்த போது அவர் எங்கு சென்றாலும் மக்கள் கூட்டம், மக்கள் வெள்ளம் அப்படி வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு அந்த பாஜகவிற்கு ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கு. இன்னொரு புறம் வந்து பாஜகவுடைய தொண்டர்கள் எப்படி அதை ஃப்ரீ பண்றாங்க அப்படின்னா, இவர் வந்து அண்ணாமலை வந்து ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாதுங்க. இவர் வந்து ஒரு சிஎம் பிராண்ட் மெட்டீரியலுங்க. இவர் வந்து பிஎம் பிராண்ட் மெட்டீரியலுங்க. இப்படிப்பட்ட ஒரு மெட்டீரியலை, ஒரு ஸ்ட்ராங்கான பிராண்டான ஒரு மெட்டீரியலை எப்படி பாஜக வந்து ஒரு சைலண்ட் மோடுக்கு அவர் அனுப்பலாம்? இது வந்து பாஜகவுக்கு ஒரு பின்னடைவுன்னு அவங்களுக்கு தெரியலையா? அமித்ஷா, மோடி உள்ளிட்டவர்களுடைய இதயத்துல அவருடைய நம்பிக்கைக்குரிய ஒரு பாத்திரமாக அண்ணாமலை இருந்தாலும் கூட இன்னைக்கு பாஜக வந்து தமிழகத்துல வேறொன்றனும் கால் ஊன்றி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகணும் அப்படின்னா அண்ணாமலையினுடைய முக்கிய பங்கு இருந்தது, இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் பாஜகனுடைய தொண்டர்கள் மத்தியில பெரிய அளவுல இருந்தது. ஆனால் இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக ஆகக்கூடிய ஒரு சூழல் போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து நயனா நாகேந்திரன் பேச்சை கேட்கலாமா, இல்ல அண்ணாமலை பேச்சை கேட்கலாமா அப்படின்னு பாஜகனுடைய தொண்டர்களுக்கு மிகப்பெரிய குழப்பம், ஒரு அதிருப்தி. நான் யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு தொண்டர்கள் கேள்வி கேட்கிறாங்க சமூக வலைதளத்துல. அண்ணாமலை இல்லாத ஒரு பாஜக அதிமுக கூட்டணியில நான் நோட்டாவுக்கு போனா ஓட்டு போடுவேன் தவிர நான் வேற யாருக்கும் ஓட்டை போட மாட்டேங்க அப்படின்னு ஒவ்வொரு பாஜகவுடைய தொண்டர்கள், அதாவது குறிப்பாக அண்ணாமலை பின்தொடரக்கூடிய, அண்ணாமலை ஃபாலோ பண்ணக்கூடிய பாஜகவுடைய தொண்டர்கள் ஒரு அதிருப்திகரமான சூழல் இருக்கிறாங்க. நான் நோட்டா கூட ஓட்டு போடுவேங்க, ஆனா யாருக்கும் ஓட்டு போடவே மாட்டேங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சமூக வலைதளத்துல பெரிய அளவுல கமெண்ட்டுகளாக பதிவு பண்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா 40 இருந்து 50, 55 வயது மதிக்கத்தக்க பாஜகனுடைய பிரமுகர்கள், பாஜகனுடைய அண்ணாமலையை பின்தொடரக்கூடிய தொண்டர்களுடைய மன ஓட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்களுடைய கருத்துக்களை எப்படி கொண்டு வராங்கன்னா, அண்ணாமலை போன்ற நான் தலைவரை நான் பார்த்ததே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு அண்ணாமலையை பாஜக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நிறுத்தி இருப்பதுங்கிறது எங்களுக்கு மனவேதனையாக இருக்குது அப்படின்னு அண்ணாமலையை பின்தொடரக்கூடிய இளைஞர்கள், குறிப்பா இந்த இளைஞர்கள் தான் இன்னைக்கு வந்து செய்தியாளர்களுக்கு செய்தி வேணும் அப்படின்னா அண்ணாமலை வந்தா போதும், அவர் எங்கிருந்தா அந்த செய்தி கொண்டு வராரு. அண்ணாமலை கிட்ட எப்படி துருவி கேள்வி கேட்டாலும், அதாவது போலீஸ்காரங்க வந்து யாரையாவது அக்யூஸ்ட்களை பிடிக்கிற பொழுது அவர்கிட்ட துருவி கேள்வி கேட்டாதான் உண்மை வெளிவருங்கிறதுனால போலீஸ்காரன் துருவி கேள்வி கேட்பாங்க. அதுபோல அண்ணாமலை கிட்ட ஒரு செய்தியாளர்கள் எந்த ஆங்கிள் எப்படி போய் கேள்வி கேட்டாலும் அண்ணாமலை சாதுரியமாக, ரொம்ப தெளிவாக, புள்ளி விவரத்தோட பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை இன்று அமைதியாக்கப்பட்டது, சைலண்ட் ஆகப்பட்டது எதற்காக அப்படிங்கிற கேள்வி பாஜகவுடைய தொண்டர்களுக்கு பெரிய அளவுல இருக்கு. இன்னொரு பக்கம் வார் ரூம் இருக்கக்கூடாது, வார் ரூம் மூலியமா சமூக வலைதளங்கள்ல பாஜக அண்ணாமலை வந்து அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தொண்டர்கள், நிர்வாகிகள் வார் ரூம் மூலியமா சமூக வலைதளத்தை பயன்படுத்தி அதிமுகவை தாக்குறது, எடப்பாடி பழனிசாமியை தாக்குறது, எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், எடப்பாடி சுத்தி இருக்கக்கூடிய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் தாக்குறதுங்கிறது இந்த வார் ரூம் மூலியமா தான் செயல்படுறாங்க. இது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமா இருக்கு, மனவேதனையா இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி நயனா நாகேந்திரன் கிட்ட ஒரு கம்ப்ளைண்டா, ஒரு மன வேதனையா, மன குமுறலா சொல்றாரு. அதனாலதான் நயனா நாகேந்திரன் 2-3 நாட்களுக்கு முன்பு இந்த வார் ரூம் நடத்துறது, வார் ரூம்ல இருந்து சமூக வலைதளத்துல இயக்கிறது, நம்ம கூட்டணியில் இருக்கிறவர்களுக்கு எதிராக ஒரு கருத்தை வெளியிடுறதெல்லாம் இனிமே செய்யக்கூடாது, நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு எச்சரிக்கையும் விடுத்தாரு அப்படிங்கிறது நம்ம சென்ற வீடியோல பேசியிருந்தோம். இது பாஜக தொண்டர்கள் நன்கு அறிவார்கள். ஆனால் இப்ப பாஜகவுடைய தொண்டர்கள், குறிப்பா அண்ணாமலையை பின்தொடரக்கூடிய இளைஞர்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணி, இது இப்ப கிரியேட் பண்ணல, அது முன்னாடியில இருந்து இருக்கு. அண்ணாமலை இருந்த போது, மாநில தலைவராக இருந்த போதுல இருந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. இப்போ அது அதிக அளவுல பகிரப்பட்டு அண்ணாமலையுடைய செயல்பாடுகள், அவருடைய அரசியல் மேம்பட்ட அந்த பாஜகவுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டில் எப்படி இருந்திருந்து பல்வேறு கருத்துக்களை அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலியமா பகிரப்பட்டு வருகிறது. இப்ப என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நயனா நாகேந்திரன் பேச்சை கேட்கிறதா, அண்ணாமலை பேச்சு கேட்கிறதா, நான் யாருக்கு ஓட்டு போடுறது, அண்ணாமலை இல்லாத இந்த இடத்துல நான் ஓட்டு போடுறது யோசிக்க போறேன், நான் நோட்டாக்கு வேணா ஓட்டு போடுவேன் தவிர பாஜக கூட்டணியில் இருக்கிற அதிமுகவுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ நான் யாருக்கும் ஓட்டு போட விருப்பம் இல்லைன்னு பகிரங்கமாகவே அதிமுக
தொண்டர்கள் ஒரு பக்கம் மனக்குமுறலா இருந்தா கூட ஏன்னா நமக்கு ஓட்டு வரும், பாஜக ஓட்டு வரும், அண்ணாமலை பெரிய அளவுல தொண்டர்கள் மத்தியில பெரிய அளவுல போயிட்டு ரீச் பண்ணி இருக்கிறாரு, அந்த வாக்குகள் எல்லாம் நம்ம கூட்டணிக்கு வரும்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புல கூட எதிர்பார்க்கலாம். ஆனால் இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அண்ணாமலையினுடைய இளைஞர்கள், அவர் பின்தொடர்ந்த இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாங்க யாருக்கும் ஓட்டு போட தயாராக இல்லை, நான் நோட்டாக்கொன்னா ஓட்டு போடுவேன், நான் யாருக்கு போட மாட்டேன் அப்படிங்கிற மனவேதனை மனக்குமுறலோட பதிவு அவங்களுடைய பதிவுகளை நம்மளால பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அண்ணாமலை அடுத்தடுத்த அரசியல் வியூகங்களை எப்படி வகுக்க போறார்? அண்ணாமலை ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றார். நான் பிஎம், அதாவது பிரதமர் மோடி அவர்களுடைய அவருடைய இதயத்துல இருக்கிறேன், அவருடைய நம்பிக்கையில இருக்கிறேன், அமித்ஷாவுடைய நம்பிக்கையில இருக்கிறேன். அந்த இருவரும் தலைவர்கள் மத்தியில நான் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையில இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய பதவிங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. ஆனா தமிழக அரசியல் வரலாற்றுல இப்படிப்பட்ட ஒரு அண்ணாமலை போன்ற ஒரு அரசியல்வாதியை நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு மாறுபட்ட கட்சியில் இருக்கிறவங்க கூட, சாதாரண பொதுவாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் மத்தியில கூட அண்ணாமலையுடைய ஸ்பீச் ரொம்ப பிடிக்கிற அளவுல இருந்தது. இப்படிப்பட்ட அண்ணாமலை பாஜகவுடைய செயல்பாடுகளில் இருந்து பின்தங்குகிறாரா? அவருடைய செயல்பாடுகள் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. பாஜகனுடைய தலைமை அமித்ஷாவோ மோடியோ அண்ணாமலைக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த அறிவுறுத்தல் இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமா தேர்தல் பிரச்சாரத்தில் களம் இறங்கினாலும் இறங்குவார். என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதே போல இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள், அண்ணாமலையினுடைய அவரை பின்தொடரக்கூடிய இளைஞர்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ணாமலை இருந்த வரைக்கும் தமிழகத்துல பாஜக மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி பாதையில போயிட்டு இருந்தது. 10 இருந்து 15% வாக்குகள் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்திய அண்ணாமலை தொடர்ந்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டிருந்த அண்ணாமலை இன்றைக்கு அது தொய்வடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற பாஜக தொண்டர்களே வருத்தப்பட்டு பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ணாமலை அடுத்தடுத்த அரசியல் முன்னெடுப்புகளை அவர் எப்படி எடுத்தால் அது தமிழக பாஜகவிற்கு நல்லதாக இருக்கும், குறிப்பா தமிழ்நாட்டு அரசியலுக்கு அது நல்லதாக இருக்கும். அதற்கும் மேல அண்ணாமலைக்கு அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அடுத்த கட்ட முடிவு எப்படி அண்ணாமலை எடுக்க வேண்டும் அப்படின்னு பாஜகனுடைய தொண்டர்கள், அண்ணாமலை பின்தொடரக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள், இளைஞர்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. கிட்டத்தட்ட நம்முடைய கருத்து எப்படி இருக்குன்னா, அண்ணாமலை ஒரு சிஎம் பிராண்டு, அதே போல பாத்தீங்கன்னா பிஎம் மெட்டீரியல். அவர் இப்படிப்பட்ட எதிர்கால அரசியல் தலைவரை அமைதியாக்குவது, சைலண்ட் ஆக்குவது, இது பாஜகனுடைய கட்சிக்கோ பாஜகனுடைய தலைமைக்கோ இது அழகா அப்படின்னு பாஜகனுடைய தொண்டர்கள், குறிப்பா அண்ணாமலை பின்தொடரக்கூடிய இளைஞர்கள் வைக்கக்கூடிய ஒரு மனக்குமுறலான ஒரு கேள்வியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து நயினா நாகேந்திரன் மீது இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில ஒரு அதிருப்தி, அண்ணாமலை பாஜகவுல சைலண்டாக இருக்கிறதுனால தொண்டர்கள் மத்தியில ஒரு வருத்தம், இது எங்க போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். பாஜக அதிமுக கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தல் வருகிற போது அவருடைய பிரச்சாரத்திற்கு அண்ணாமலை நேரடியாக களத்துல இறங்குவாரா? அவருடைய அதிரடியான பேச்சு இருக்குமா? மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், பாஜகனுடைய தொண்டர்களும் எதிர்பார்க்கிறார்கள். அண்ணாமலை முடிவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ணாமலையுடைய அரசியல் அதிரடி மீண்டும் தொடர வேண்டுமா, அல்லது இப்படியே சைலண்டா இருந்து அவருடைய வழக்கம் போல விவசாயம், குடும்பம், ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு அவர் ஜாலியா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, சுதந்திரமா இருக்கிறது அவருக்கு அது நல்லதா? இல்ல மீண்டும் அரசியல் களத்துல அதிரடி காட்டி அவருடைய அடுத்தடுத்த அரசியல் முன்னெடுப்புகளை ஈடுபடுவதற்கு தயாராக வேண்டுமா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.